வெல்கம் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், இன்டகிரேட் ரேட் லா, இன்டகிரேட்டட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே நம்ம நேற்றைய கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோடைய கண்டினியூஷன் பார்த்துட்டு ஹாஃப் லைஃப் பீரியட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ ஜென்ரல் த ஈக்குவேஷன் ஃபார் எ nth ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்விங் ஒன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன் கிவ்ஸ் ப்ராடக்ட். தேர்ஃபோர் ஹவு டு ரைட் ரேட் லா மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என். ஸோ அந்த எண்ணுங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம டிட்டர்மின் பண்ணுறது. இந்த என் ஈக்குவல் டு 0 இருந்தால் 0 ஆர்டர் ரியாக்ஷன், 1 இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர், 2 இருந்ததுன்னா செகண்ட் ஆர்டர். ஸோ அதான் என் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், அதான் nth ஆர்டர். அப்போ கன்சிடர் த கேஸ் இன் விச் என் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்னோட வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் த எபோவ் ஈக்குவேஷன் பிட்வீன் a0 and a at time t is equal to 0 and t is equal to t respectively gives, அதாவது a0 and aங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல், அதே மாதிரி 0ங்கிறது இனிஷியல், ஃபைனல் வந்து t. இந்த டைம் அந்த லிமிட்ஸில் அதோடைய ஃபார்முலா எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா, 1 by concentration of a power n minus 1 minus 1 by a0 concentration of n minus 1 is equal to n minus 1 kt. ஸோ இதான் nth ஆர்டர் n நாட் ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஆர்டர் இங்கே வந்து கொடுத்துருக்கோம், இந்த சைடில் அதோட யூனிட் ஆஃப் கேவோட வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்படி செகண்ட் இன்வர்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த nth ஆர்டர் இல்லையா, nth ஆர்டருக்கான ஃபார்முலாவை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். nth ஆர்டர் ஈக்குவல் டு லிட்டர் n minus 1 மோல் 1 minus n செகண்ட் இன்வர்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறேன், என்னோட n ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தேன்னா இங்கே 1 minus 1 ஈக்குவல் டு 0, மோல்கிட்ட 1 minus n பதிலாக 1 கொடுக்குறேன், 1 minus 1 ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ சிமிலர்லி செகண்ட் ஆர்டருக்கு n பதிலாக 2ன்னு போடுவோம், 2 minus 1 1, அப்போ லிட்டர், மோல் 1 minus 2 minus 1, மோல் இன்வர்ஸு செகண்ட் இன்வர்ஸ். சிமிலர்லி தேர்ட் ஆர்டர் 0 ஆர்டர். ஸோ இதை எந்த ஆர்டர் கேட்டாலும் ஒன் வேர்டில் உங்களை ட்விஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், எந்த ஆர்டர் கேட்டாலும் அந்த nth ஆர்டருடைய ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு half life period of a reaction. The 2 mark question, the half life of a reaction is defined as the time required for the reactant concentration to reach one of its initial value. அதாவது ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து 1 ஆஃபாக ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ரெக்வயர்டு, அதோடைய ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ அதுதான் ஆஃப் லைஃப் பீரியட். ஸோ ஒன்ஸ் அகெயின் very important question. The half life of a reaction is defined as the time required for a reactant concentration to reach one of its initial value. For a first order reaction, the half life is a constant. First order reaction க்கு half life constant இருந்துச்சுன்னா it does not depend on the initial concentration of reaction. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ஆஃப் லைஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி வராது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அந்த ஆஃப் லைஃப் பீரியடுக்கான ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் கிவன் பை ஆல்ரெடி இன்னும் k is equal to 2.303 divided by t log a0 by a, concentration of a0 by a. You know at t time t is equal to half life, t 1 by 2 half, concentration of a is equal to concentration of a0 by divided by 2. We know substitute this equation, k is equal to 2.303 divided by t is equal to 1 by 2, அப்போ t 1 by 2 log a0 divided by a is equal to a0 divided by 2. So இப்போ 2 and a0 cancel. So the 2
change the above. அப்போ k is equal to 2.303 divided by t1 by 2 log 2. அப்போ therefore k is equal to, you know, log 2 is equal to value 0.3010 into multiply 2.303 is equal to 0.6932 divided by t1 by 2. அப்போ therefore formula t of, இப்போ நமக்கு வேல்யூ வந்து t1 by 2 தான் வேணும். ஸோ அதனால் இங்கே கொண்டு போகிறோம், கேயை வந்து கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ t of is equal to 0.6932 divided by k. இப்போ நமக்கு 2 மார்க்கில் ஆஃப் லைஃப் பீரியட் கேட்டாங்கன்னா எதை எழுதணும் அப்படின்னா டெஃபினேஷன் எழுதி இந்த ஃபார்முலாவே எழுதினா போதும் 2 மார்க்கு. இதே இன்கேஸ் 3 மார்க் கேட்டாங்க அப்படின்னா இந்த டெரிவேஷனோட அந்த இதை எழுதணும். ஃபஸ்ட்டு டெரிவேஷன், அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு let us calculate the half life period for a zero order reaction. இப்போ ஆஃப் லைஃப் பீரியடுக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி ஆஃப் லைஃப் பீரியடுக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பார்க்குறோம். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் k is equal to a0 minus a divided by t. ஜீரோ ஆர்டருக்கு ஆஃப் லைஃப் பீரியட் k is equal to, இது என்ன அப்படின்னா ஆஃப் லை ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனான ஃபார்முலா k is equal to a0 minus a divided by t. இது அட் த டைம் t is equal to ஆஃப் லைஃப் t1 by 2, a is equal to a0 by 2. ஆல்ரெடி இது நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ therefore அப்ளை பண்ணுறோம். k is equal to a0 அப்படியே போடுறோம், மைனஸ் a0 divided by 2 divided by t1 by 2. இப்போ இந்த இடத்துல a0 மைனஸ் a0 divided by 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கு இடையில எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 எங்கே போயிடும், இங்கே போயிடும். இங்கே போயிடுச்சு அப்படின்னா 2a0 மைனஸ் a0 divided by 2. அப்போ அந்த 2 இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகுது, இங்கே 2a0 இருக்குது, இங்கே a0 இருக்குது. ஒரு a0ம் ஒரு 2a0ல் ஒரு a0ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா k is equal to a0 divided by 2t1 by 2 கிடைக்கும். இப்போ நமக்கு தேவை t1 by 2 தான் வேணும். t1 by 2 அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா t1 by 2 is equal to a0 by 2k. இது எதுக்கான ரியாக்ஷன் அப்படின்னா ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இன் ஆஃப் லைஃப் பீரியட். ஸோ நல்லா முதல்ல கவனிக்கணும், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஆஃப் லைஃப் பீரியட் ஃபார்முலா பார்த்தோம். t1 by 2 is equal to 0.6932 divided by k. இப்போ ஃபஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து t1 by 2 is equal to a0 divided by 2k. Hence it contrast to the half life of a first order reaction. The half life of a zero order reaction is directly proportional to the initial concentration of the reactant. Then half life for an nth order reaction involving reactant A and N is equal to naught. இது half life nth order reactionக்கான வேல்யூ A reactant, அது n is not equal to 1. அப்போ t of is equal to 2 power n minus 1 minus 1 divided by n minus 1 k into concentration of a power n minus 1. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இப்போ நம்ம முதல்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியடுக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு nth ஆர்டர் வந்து n நாட் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி நம்ம செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா ஒரே ஒரு ரியாக்டன் கொடுத்து t ஆஃப் n ஈக்குவல் டு நாட் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A first order reaction takes 8 hours for 90% completion. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை 8 மணி நேரத்தில் 90% கம்ப்ளீட் ஆகுது. கால்குலேட் த டைம் ரெக்கார்ட் ஃபார் 80% ஆஃப் கம்ப்ளீஷன். அப்போ அந்த ரியாக்ஷன் 80% கம்ப்ளீஷன் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ரெக்வயர்டு. ஸோ இதுதான் கொஸ்டினை ஃபஸ்ட் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ உனக்கு கிவன் வேல்யூ லாக் 5 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, 0.6989 கொடுத்துருக்காங்க. லாக் பேஸ் 10 பவர் 10 லாக் ஏ பவர் ஏ ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கிவன் வேல்யூ வச்சு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 8 hours. அப்போ ஃபார் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா k is equal to 2.303 divided by t log concentration of a0 by a ஈக்குவேஷன் 1. லெட் a0 equal to 100 m கொடுத்துருக்கோம். அப்படின்னா இனிஷியல் அண்டு ஃபைனல். அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா 100. அப்போ 100% முடியணும் அப்படின்னா அப்போ a0 நம்ம 100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ a0 equal 100 அப்படின்னா 90% என்ன அர்த்தம், 100 minus 90. அப்போ therefore a equal to 10 m. இப்போ 80% கொடுத்துருக்கான். 80% என்ன அர்த்தம், 100 minus 80, அப்போ 20 m.
ஸோ அதான் லெட்டர்ஸ் வென் T is equal to 90%, அப்போ therefore concentration of A 10 m given that T90 is equal to 8 hours ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து T is equal to T80, அப்போ concentration of A is equal to 20 m. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் T is equal to 2.303 divided by T80. நம்ம T80 தான் போனதில் இங்கே T80 தான் போட்டிருக்கோம். இந்த T80க்கு ஃபார்முலா போடும்பொழுது அதாவது இந்த டைமோட வேல்யூ மட்டும் போட்டால் போதும். எவ்வளோ டைம் எவ்வளோ இருக்குது, அப்போ A0 வேல்யூ வந்து 100 தான், ஏயோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 10 100 அப்படின்னு. இங்கே 90 இருந்தால் இங்கே 10ன்னு வரும், 20 இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 80 இருந்ததுன்னா 20ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ therefore T80 is equal to அப்போ K is equal to 2.303 divided by T80 log 100/2. அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2ஐயும் 10ஐயும் அடித்தோம் அப்படின்னா 5 கிடைக்கும். அப்போ லாக் 5. அப்போ T80 is equal to 2.303 divided by K log 5. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம போனதில் ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல T90 இருக்கு இல்லையா, 90 அப்ளை பண்ணி அது ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். அந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த கீழே கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K யூஸிங் த கிவன் டேட்டா. அப்போ நமக்கு தெரியும் T90க்கு யூஸ் பண்ணுறோம். K is equal to 2.303 T90 log 100/10. 110 is 10, 10 times are 100. அப்போ therefore K is equal to 2.303 8 hours log 10. நமக்கு தெரியும் ஃபார்முலா log A/A is equal to 1 அல்லது log 10 is equal to 1. அப்போ இதோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ K is equal to 2.303 divided by 8 hours. இது ஈக்குவேஷன் 1. இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் K இன் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்குது, T80 is equal to 2.303 இந்த Kயோட வேல்யூ, இந்த Kயோட வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2.303 divided by 8 hours log 5. அப்போ 2.303யும் 2.303 கேன்சல் ஆகிரும், இந்த 8 hours மேலே போயிடும். அப்போ therefore T80 is equal to 8 hours into 0.6989. இது log 5ஓட வேல்யூ. 0.6989ங்கிறது log 5ஓட வேல்யூ, கிவன் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா T80 is equal to 5.59 hours அப்படின்னு முடியுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5.59 hours, 80% of completion for a first order reaction. Then example 5, the half-life of a first order reaction X gives product is 6.932 into 10⁴ second at 500 Kelvin. What percentage of X would be decomposed on heating at 500 Kelvin for 100 minutes? E power 0.06 is equal to 1.06. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஆஃப் லைஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது T1/2 is equal to 6.932 into 10⁴ second. அதோடைய டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, சேம் டெம்பரேச்சர் தான். இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்க போகுது, அப்போ T1/2 is equal to given value to solve when T is equal to 100 minutes. அப்போ இங்கே 100 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா இதான். 100 minutesங்கிறப்ப இங்கே 100 into 100. இப்போ ஃபார்முலா A0 minus A divided by A0 into 100. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வேறு எப்படி மாடிஃபை பண்ணலாம், இந்த A0 ரெண்டு காமனாக இருக்கிறதுனால A0ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 மைனஸ் இந்த A0 இதுக்கும் வரும். அப்போ 1 மைனஸ் A பை டோட்டலாக டிவைடட் பை A0 இன்ட்டு 100. ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், 100 வேல்யூ கண்டுபிடிக்கணும். we know that for a first order reaction ஆஃப் லைஃப் பீரியட் தெரியும் நமக்கு, ஏன்னா ஆஃப் லைஃப் தானே கேட்டிருக்காங்க, ஆஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. T1/2 is equal to 0.6932 divided by K. ஸோ இப்போ நம்ம K ஆஃப் லைஃப் தெரியும், அதனால் ஆஃப் லைஃபை கீழே கொண்டு வரோம். அப்போ 0.6932 divided by 6.932 into 10⁴. அப்போ அந்த வேல்யூவை இங்கே வந்து 0.6ன்னு இருக்கிறதுனால இதையும் நான் அந்த வேல்யூ இந்த பாயிண்ட் இங்கே கொண்டு போனேன் அப்படின்னா இந்த 4 வந்து 5ஆக மாறும். அப்போ இந்த இங்கேயும் 0.693, இங்கேயும் 0.693, இந்த 10⁴ இருக்கு இல்லையா, 10⁴ மேலே 5 வரும், 10⁴ மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 10⁻⁻5 செகண்ட் இன்வர்ஸ். அப்போ கேவோட வேல்யூ வந்து 10⁻⁻5
இன்ட்டு செகண்ட் இன்வர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அவருடைய கண்டினியூஷன் தான். இஃப் வி நோ இன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா தெரியும், KT is equal to ln A0 by A. இது ஃபார்முலா. KT is equal to ln A0 by A ஃபார்முலா. ஸோ இதை வச்சுட்டு K அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டீயை இங்கே கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன வருது? 1/T. இதுலேருந்து தான் அந்த ஃபார்முலா வருது. 1/T ln A0 by A. இப்போ இந்த ln அப்படிங்கிறது நேச்சுரல் லாகர்தம். நேச்சுரல் லாகர்தமை யூஸ்வல் லாகர்தமை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2.303 மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ கொடுத்துருக்கான், கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கேவோட வேல்யூ எவ்வளவு? 10⁻⁻5 செகண்ட் இன்வர்ஸு. அடுத்து டி இதோட வேல்யூ, டைமோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளவு? 100 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 minutes = 100 செகண்ட், 1 minutes = 60 செகண்டு. அப்போ 100 இன்ட்டு செகண்டுக்கு மாற்றிருக்கேன், 100 × 60. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 × 10⁻3 மாறும். 10⁻3. ஏற்கனவே இங்கே 10⁻−5 இருக்குது. 5ல் 3 போச்சுன்னா 10⁻−2. அப்போ 6 × 10⁻−2ன்னு வரும். ஸோ அதனால் 0.06ன்னு போட்டோம். ஈக்குவல் டு ln A0 by A. அப்போ ln A0 by A அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? இந்த ln லாகர்தன் அங்கிட்டு போனோம் அப்படின்னா e⁻0.06 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 by A. இன்னும் e⁻0.6ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.06. இது கிவன் வேல்யூ. அப்போ தேர்ஃபோர் இப்போ சப்ஸ்டியூட்டிங் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா தான் இது. A0 by A0 மைனஸ் A by A0 இன்ட்டு 100. A0 கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் A by A0 இன்ட்டு 100%. அப்போ தேர்ஃபோர் 1 மைனஸ் ஏயோடைய வேல்யூ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A0 by A தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ A by A0 அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல். அதோடைய ரெசிப்ரோக்கலை தான் நம்ம A by A0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் 1/1.06 இன்ட்டு 100. அப்போ தேர்ஃபோர் 5.6%. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6. ஸோ தட் இன் கேஸ் ஆஃப் எ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the time required for 99.9 completion is nearly 10 times the time required of half completion of the reaction. once again ஒரு ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து 99.9% கம்ப்ளீட் ஆகுது. அது எதுக்கு நியர்லி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 10 times the time required for half completion of the reaction. ஆஃப் லைஃப் 10 ஆஃப் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு அது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ A0 = 100 தெரியும். when T = எவ்வளவு? 99.9%. அப்போ தேர்ஃபோர் A = 100 - 99.9 = 0.1. அப்போ அக்கார்டிங் டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் K = 2.303 divided by T log A0 by A. we know A0 உடைய வேல்யூ 100, ஏயோட வேல்யூ 0.1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ T 99.9% = 2.303 divided by K log 100 by 0.1. அப்போ 0.1 அப்படின்னா இது 10 மேலே இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1000 வரும். மேலே வந்து 1000 வரும், இங்கே 1ன்னு வரும். அப்போ 1000ங்கிறது 10⁻3 log A = = 1. அப்போ 3ங்கிறத log இதை 3 எடுத்துக்கலாம். அப்போ 3 அப்போ T 99.9% = 2.303 × 3 divided by K மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6.909 divided by Kன்னு வருது. இப்போ 6 அப்படிங்கிறது T 99% அப்படின்னா நமக்கு 0.69 அப்படிங்கிறது ஆஃப் லைஃப் பீரியடு. ஆஃப் லைஃப் 0.69 அப்படிங்கிறது. அப்போ இன்ட்டு 10 வெளில எடுத்துகிறோம், ஒரு டிஜிட் வெளில எடுத்துகிறோம். அப்போ 10 × T1/2. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அண்டு ப்ரூஃப். ஸோ இதான் நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். எத்தனை டெஸ்ட் அப்படி கொஸ்டின் அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்ளம். இப்போ 1 2 3 4 5 6 இதெல்லாமே ப்ராக்டிஸு. ஸோ 7 வந்து டெஃபினேஷன். ஸோ இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் போடுங்க. எந்த கொஸ்டின் டவுட்டு எது புரியலையோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை அனுப்பப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ.